இன்றைய வீடியோவில் மொட்டையை வந்து எது மேலே இந்த எல்லாம் குதிச்சா கீழே வந்து நிற்பான்னு தான் பார்க்க போகிறோம். அப்புறமா நம்ம வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுறங்க. அப்புறம் லைக் பட்டனை வந்து தட்டி விட்ருங்க. அப்படியே உங்களுக்கு ஏதாவது மித் செஞ்சுனாலும் உங்கள் பொண்ணான கையால் கமெண்ட் பண்ணுங்கள். என்ன நிற்கிறான்? ஏய் என்னடா ஏறா மட்டும் நிற்க மாட்டேங்கிற, இப்போ மட்டும் நிற்கிற. இங்கேருந்து குதிச்சா விழுவானா? நினச்சேன். மிலிட்ரி ட்ரக்கை வர இப்போ மக்களே, மிலிட்ரி ட்ரக்கு மேலே ஏறுவானான்னு பார்த்துடலாம். ஆமாம் மக்களே, நான் சொல்லவே மறந்துட்டேன். இன்றைக்கி பார்த்தீங்களா நான் ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறேன். உங்களுக்கே நான் வீடியோ ஸ்டார்டிங்லேருந்து பேசினதெல்லாம் கேட்டிருப்பீங்க. ஏன்னா நான் மிலிட்ரி ஆஃபீஸர் ஆகிட்டேன். அதோட யூனிஃபார்ம் கூட வாங்கி வச்சுருக்கேன் பாருங்க. போனுடுறா. இப்போ அந்த சட்டையை தான் போட போகிறேன். போட்டாச்சு. அதே மாதிரி அதில் பேண்ட் வேணான்னு டூஸரே வாங்கியிருக்கேன். அப்புறம் நம்ம ஒரு மிலிட்ரி ட்ரக்கு வாங்கிட்டோம் மக்களே. அது வந்து பார்த்திங்கன்னா ஸ்பான் பண்ணுறோம். அதோட நம்பர் வந்து கிடச்சிருச்சு. இப்போ ஸ்பான் பண்ணுறோம். சில மித்ஸ் எல்லாம் ட்ரை பண்ண போகிறோம் மக்களே. அதுவும் வித்தியாசமான மித்ஸ் எல்லாம் ட்ரை பண்ணுறோம். அதனால் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்க்குறேங்க மக்களே. ஓகே. அப்புறமா இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இந்த போலீஸ் ஸ்டேஷன் ஜெயில் இருக்குல்ல, அதுக்குள்ளே பூந்துட்டு அதுக்குள்ளேருந்து எல்லாத்தையும் அட்டாக் பண்ண போகிறோம். இன்னர் லூக்கை போட்டு வெறும் பிஸ்டலை வச்சேன். அப்போது எவ்வளோ ஹார்டாக இருக்குன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. பயங்கரமாக இருக்குல்ல? ஓகே மக்களே. அப்புறமா பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு லைக் டார்கெட் வச்சுருக்கேன் மக்களே. இப்போ இந்த வீடியோவுக்கு பார்த்தீங்கன்னா 50 லைக்ஸ், அட்லீஸ்ட் ஒரு 30 லைக்ஸ் வந்துச்சுன்னா கூட நம்ம இன்டு த டெட்டு ஹாரர் த்ரில்லர் க்ரைம்ஸ் ஷூட்டிங் அட்வென்ச்சரஸ் இது எல்லாத்தையும் கலந்த ஒரு கேம் தான் வந்து இன்டு த டெத். அதுக்கப்புறம் அதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 80 அந்த மாதிரி லைக் வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க. பாட்டு வேண்டு பிடிச்சிடலாம். ஓகே மக்களே, வீடியோக்குள்ளே போவோம் டைம் வேஸ்ட் பண்ணாமல். அப்புறமா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ட்ரக்கை தான் ஸ்பான் பண்ண போகிறோம். அதாவது மிலிட்ரி டேங்க் மிலிட்ரி டேங்க் நிறையா வெடி, அதுக்கப்புறம் பிஸ்டல் எல்லாம் வச்சுருக்கேன் மக்களே. பிஸ்டலு, அப்புறம் சில பைக்ஸு இந்த மாதிரிலாம் இருக்குது. ஃபஸ்ட்டு நம்ம மிலிட்ரி ட்ரக்கில் போவோம். சும்மா மாசாக கெத்தாக போவோம். நம்ம வந்துடு பார்த்தீங்களா மக்களே, சும்மா மாசாக கெத்தாக. அதை வந்து பார்த்திங்கன்னா நம்மளால் கண்ட்ரோல் பண்ண முடியும். இன்னர் லுக் போட்டு பார்க்கலாம். என்னடா எவ்வளோ கீழே காமிக்கிறீங்க? சரி ஓகே மக்களே, போவோம். சரிங்க. ராக்கெட் லான்ச்சஸ் போடு. சரியான அடி. அதை வச்சு நம்ம வந்து போலீஸ் ஸ்டேஷனை காலி பண்ணுற வேண்டிதான். ஐ எம் a military officer. எல்லாரும் தள்ளுங்க, போட்டு தள்ளிடுவேன். அப்புறம் பார்த்தீங்களா மக்களே? டேய் என்னடா இத்தனை பேர் இன்னைக்கு? தோ கேஸ் போல். போலீஸ் நல்லா இருக்கியா? இனிமேல் நல்லா இருக்க மாட்டேன். ஏன்னா நான் போலீஸை கொளுத்த போகிறேன். என்னடா இதுக்கே 3 ஸ்டார் வந்துச்சு. 2 பேரும் அப்படியே போட்டு தள்ளியாச்சு. உன்னே ஒன்றாவது இருக்கீங்களாடா சொல்கிறேங்க. பிஸ்டலை வச்சு காலி பண்ணுறேன்னு சொல்லிட்டு இதை வச்சு காலி பண்ணிருக்கேன். 3 ஸ்டாரா?
ஏண்டா போலீஸெலாம் வருவீங்களாடா, வந்தீங்கன்னாலும் என்னை ஒன்றும் பண்ண முடியாது. ஷூட் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம்தான், அதனால் அவ்வளோ கஷ்டம் இல்லை. இல்லையே, நல்லா தான் இருக்கும், நல்லா தான் போகுது மக்களே. தண்ணிக்குள்ளே போகுதான்னு செக் பண்ணுறோம். நல்லா ஸ்பீட் போகுது. வந்துட்டாயா வந்துட்டாயா? என்னடா மிலிட்ரி ட்ரக்கில் வந்தால் கூட கண்டுபிடிச்சிட்றீங்க, போலீஸ்காரில் வந்தால் கண்டுபிடிக்க மாட்டாங்களோ? ஒரு டைம் சுட்டாச்சு. ஏன்டா ஒன்றுமாடா வர? இங்கே தண்ணிக்குள்ளேருந்து ஷூட் பண்ண முடியுதா என்ன? டேய் தண்ணியில் என்ன மிதகுதா என்ன? ஆஹா, அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை. தண்ணிக்குள்ளேருந்து ஷூட் பண்ண பார்ப்போம். போடு, ஷூட் பண்ண முடியுது மக்களே. மித் கன்ஃபார்ம்டு. ஃபஸ்ட்டு இந்த போலீஸ்கிட்டேருந்து தப்பிச்சாகணும், அதுக்கப்புறம் மற்ற வேலையெல்லாம் பார்த்துக்கலாம். இருந்தீங்கன்னா முன்னாடியே சொல்கிறேங்கடா, போட்டு தள்ளுருவேன் அப்புறம் வெளியே வந்தேன்னா. எப்படி வாரான் பாருங்க மக்களே. போங்கடா, ஏறி மிதிச்சுட்டு போயிட்டே இருப்பேன் வந்தீங்கன்னா. சும்மா மாசா கெத்தா நம்ம வந்து போயிட்டுருக்கோம். எவனும் குறுக்கால வந்துடக்கூடாது. சரி, மிஸ் ஆயிடுச்சு. எத்தனை முறை ஷூட் பண்ணாது? என்னம்மா பொண்ணு சூக்கியம்மா? பாட்டு பாடிட்டே போயிருக்கேன். எவனாவது வரையனா சொல்லிட்டு வைடா. பாருங்க, சொல்லி வாயமுள்ள ஒருத்தன் வந்துட்டுருக்கான். போடு 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 போட்டு தள்ளியாச்சு அவனை. ஆமோ, அப்படி திரும்ப, அப்படிக்கா அப்படிக்கா அப்படிக்கா. வாங்கடா வாங்க, ஏறி முடிச்சு போயிட்டே இருப்பேன் வந்தீங்கன்னா. நல்லா டவுனுக்கு போட்டுருவோம். கிட்ட மட்டும் வாங்கடா, இருக்குது. இந்த இது போதும் மக்களே. ஓனி மேலே எவனாவது இருந்தா பாருங்க, சொல்லி வாயமுள்ள ஒருத்தன் வந்துட்டான் பாருங்க. அவனே சுற்றிட்டு போய் விழுந்துட்டான், நான் கூட சுடவே இல்லை. பாடு யாருக்கிட்ட? டேய் என்னடா அடிச்சுட்டு போகிற பாருங்க, கொளுத்திடுச்சு அவனுக்கு, செத்துருவான்னு நினைக்கிறேன். 2 ஸ்டாரா? டேய் எவ்வளோவன யாராண்டா துரத்துவீங்க? பேசாமல் ஏதாவது இதுக்குள்ளே போய்டுவோம்மா. 1 ஸ்டார் போடு. இப்படியே நம்ம வந்து மெயின்டைன் பண்ணோம்னா தப்பிச்சிடலாம். ஓடுறா செல்லம். என்னம்மா கண்ணு சொய்க்கம்மா? போடு, செத்தான். மேலே எவனாவது வருவீங்களாடா சண்டைக்கு? அந்த ஆள் உயிரோட போக மாட்டானுங்க, உங்களுக்கே தெரியும். ஏன்னா நான் மிலிட்ரி மேனாக மாறிட்டேன். காரே உடஞ்சி போடும். ஏய் போடு, கரெக்டாக சுட்ட மக்களே. போ, பார்த்தீங்களா? கரெக்ட் ஷாட்டு. இவனுக்கு எல்லாம் தான் போட்டே தள்ள முடியல. கரெக்டாக டிக்கிலே அடிச்சதுன்னா பார்த்துக்கோங்களேன். டேய் எவ்வளோ பேர்ரா வருவீங்க? இன்னும் சாவே மாட்டேங்கிறான். அவ்வளோதான், அப்படி ஏறி மிதிச்சிட்டோன்னா. ஏய் என்னடா ஆகுது உனக்கு? ஐயோ, ஷூட் பண்ண ஆரம்பிச்சிட்டானுங்க. ஓடுறா. ஐயோ, போச்சு 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 போச்சு, அவ்வளோதான். டேய் ஏதாவது பண்ணுறா. என்ன லுக் போட்டால் இப்படி ஆடுது? ஸ்லோ மோஷன் கூட. இன்னொரு லுக் போட்டா. டேய் என்னடா இப்படி பார்க்குற? ஐயோ சுட்றானுங்க. அப்பாடி, போலீஸ் போயிடுச்சானா இவன் ஒன்று இப்படியே இருக்கானே. டேய் உனக்கு என்ன தாண்டா ஆச்சு? மிலிட்ரி ட்ரக்கை வந்து சளியே நொறுக்கிடுவாங்களா என்னன்னு தெரில மக்களே. அப்புறமா வந்து மிலிட்ரி ட்ரக்கை வந்து போட்டு வெடிக்க வைக்க முடியுமா அப்படின்னு பார்த்துடலாம்.
இப்போ நார்மல் கார்னா இப்போ ஒரு எக்ஸாம்பிள் காட்டுறேன் பாருங்க. அவ்வளோதான். இதே மாதிரி அதையும் வெடிக்க வைக்க முடியுதான்னு பார்ப்போம். அப்பா வந்தாச்சு. ஸ்பான் பண்ணுற வேண்டிதான். வந்துச்சா? பின்னாடி போ, ஊடி. வருமானு தெரியலையே. ஃபஸ்ட்டு இதை வச்சு இது பண்ணி பார்ப்போம். ஏறா. என்ன ஒன்றுமே ஆகலை. இன்னும் ஆகிற மாதிரி தெரில. ஃபஸ்ட்டு நம்ம இதில் இது பண்ணி பார்ப்போம். டேய் என்னடா ஒன்றுமே ஆகலை. போடு. காலி ஆயிடுச்சு. எப்படா மிலிட்ரி ட்ரக்கே காலி ஆயிடுச்சா? டேய் நல்லா பண்ணுறீடா. இந்த பொண்ணை போட்டு தள்ளுற வேண்டியதான். மக்களே, எனக்கு ஒரு டவுட்டு. கன்னால் சுட்டா வந்து போலீஸ் வருமா? ஆனால் இதால் சுட்டா என்ன ஆகும்னு தெரில. பார்ப்போமா? ஏய் போலீஸுகளா வந்துடாதீங்கடா. நானே பயந்துட்டு தான் சுடுறேன். அட இதுவே நானே பயந்துட்டு தான் சுட்டுட்ருக்கேன். 1 ஸ்டார். அடே இது கூட வாடா போலீஸை கூப்பிடுவீங்க? 7:30 பிறந்தவனுங்களா? ஏறு 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 உள்ள குதி. அட இவன் வேற உழுகிறான் மக்களே. உழுதற்கு அவனுக்கு சுடுறப்போம் 2 ப்ளஸ் பண்ணோம்னா கடைசியில் நம்ம செத்தே போயிடுவோம். அதனால் பிஸ்டல் எடுத்து பார்ப்போம். அதெல்லாம் வேண்டாம் இந்த டைமில். AK-47 எடுத்து முடிஞ்சளவுக்கு போட்டு தள்ளுவோம். ராக்கெட் லான்ச்சர் எடுப்போம். காரோட சேர்த்து வச்சிட வேண்டியதான். என்னங்களா வரீங்களா? வாங்க. அமர்க்கலாமா இருக்குல்ல? போடு. எத்தனை பேரடா வருவீங்க? அப்படியே மெயின்டைன் பண்ணு. டேய் என்னடா இத்தனை காரை போட்டு தள்ளிட்டேன். எனக்கு மறைக்குது மக்களே. வருதா இல்லையா? அதாவது டேய் அங்கிட்ட எவனா வந்து வண்டியை விட்டுட்ருக்கிறது. போட்டு தள்ளிட்டேன். அவனும் இருக்கேன்லடா. சுட்டுட்டானுங்கன்னா என்ன பண்ணுறது? சரி ஓடிடலாம். டேய் சோட்டா தலையணுங்களா? எங்கே இருக்கானுங்கன்னு தெரியலையே. அம்மாடி டேய் 7:30 பிறந்தவனே. அறிவுங்கிறதே இல்லையாடா. சும்மா கிட்ட போனேன் மக்களே. அதுக்குன்னு ஏறி குதிச்சிட்டான் இவன். மனசாட்சி இல்லையாடா உனக்கு? ஐயோ அது போட்டு தள்ளுறானா? இன்னும் யாருமே காணா. போயிடுச்சா? போட்டு தள்ள பயந்துட்டு போயிட்டானுங்கன்னு நினைக்கிறேன். டேய் ஒன்று மாடா இருக்கீங்க. ஸ்டாரே காமிக்கல. அவனுக்கு பாருங்க, அவனுங்களே பயந்து ஓடிட்டு இருக்கானுங்க. ஏய் என்னடா பயந்துட்டீங்களா? என்ன அவனு வாட்டுக்கு ஒரு பக்கம் போயிட்டு இருக்கானுங்க. ஏய் நான் இங்கே இருக்கேன்டா. 7:30 பிறந்தவனுங்களா? இருங்க நம்ம ஹயாபுசா பைக் எடுத்துகிட்டு இப்போ என்ன பிரச்சனைன்னு பார்த்துட்டு வருவோம். ஏய் உங்களுக்கு என்ன தாண்டா பிரச்சனை? என்ன கலக்கலாக தெரியுது. என் கண்ணு கெட்டு போச்சா என்ன? டேய் இங்கே அப்படியே மாயமாக போயிட்டானுங்க அவனுங்க. சரி வாங்க மக்களே, நம்ம கன்ஸ்ட்ரக்ஷன் சைட்டு போயிட்டு அங்கே ஏதாவது மித்து ஒர்க் ஆகுமான்னு ட்ரை பண்ணி பார்ப்போம். சரி ஏதாவது ட்ரிக் ஒர்க் ஆகுதான்னு ட்ரை பண்ணி பார்ப்போம். ஓ ஓ ஐயோ இவ்வளோ பவர் கொண்டு போச்சு எனக்கு. ஹயாபுசா ஹயாபுசா. ஏய் என்னடா படுத்தா அப்படி விட்டுருக்கீங்க ஹயாபுசா பைக்க? ஐயா இங்கே அவுட்டர் லுக் போடுவோம். டேய் டேய் இது என்ன கிளிச்சுன்னு எனக்கே தெரில மக்களே. அப்போ
அப்பாடி அயபுசா பைக் இதாயிடுச்சு. ஆனால் நம்ம மொட்டையை வந்து பார்த்தீங்கன்னா பறந்து காரில் அடிச்சு விழுந்துட்டான். டேய் அயபுசா பைக் இந்த நிலமையில பார்க்க வச்சுட்டீங்களேடா, பார்க்க வச்சுட்டீங்களேடா. அம்மாடி அயபுசா போயிடு. டேய் திருப்பி அந்த கிளிச்சப் பண்ணி விட்றாதீங்கடா. அப்பாடி அம்மா கன்ஸ்ட்ரக்ஷன் சைட்டை தாண்டி வந்துட்டேன்னா என்ன? இதோ இங்கே தான் இருக்குது. ஓ அம்மா அங்கு இங்கே ஏதோ ரேஸ் இருக்குமே எங்கே இருக்கு பார்த்தீங்களா? அப்படியே பேக் வேர்ட்ஸில் போவோம் நம்ம. என்னங்கடா அன்னைக்கு எனக்கே ஹெல்த் கம்மியாக இருக்குது, இதுக்குள்ளே போயிட்டு அப்படியே எங்கேயாவது போய் விடுவோம். அவசரத்தில் வந்து இப்படி ஆயிடுச்சுன்னு நான் உள்ளே போகிறேன். எப்படி உள்ளே வந்தனோ அதே வழியில் வெளியே விட்டுருச்சு மக்களே. பாருங்கள் பேக் வேர்ட்ஸில் போனாலும் அதே மாதிரி தான். அவனுங்க என்ன பண்ணுறானுங்க, நல்லா ஷூட்டிங் கற்றுக்கிட்டு வந்து கார் கண்ணாடி மேலேயே குறி வச்சு அதுக்கப்புறம் அதை உடச்சி அதுக்கப்புறம் என் மேலே குறி வச்சு சுட்டே கொண்டுட்டாங்க மக்களே. குருவியை சுடுற மாதிரி சுட்டு போட்டாங்க பார்த்தீங்களா? எப்படி போனாலும் ஒரே இடத்துக்கு தான் வரும். என்னம்மா பண்ணுறாயடா? ஐயா இருக்காகுது கித்த சளிய இது மேலே ஏறுவானா மக்களே? ட்ரை பண்ணி பார்த்துருவோமா? கித்து சல்லிய சல்லியா நொறுக்கி. என்னடா அப்படியே நிறுத்தினா அப்படி நிற்கிது. மற்ற பைக்கே இருந்துச்சுன்னா என்ன ஆகும், என்ன நடக்கும்னு நீங்களே சொல்லுங்க மக்களே. எனக்கு இன்னொரு டவுட்டும் மக்களே, இது மேலே இருந்து குதிச்சா நிற்பானா? போடு என்னட்டா நம்ம உடைக்க முடியுமா பார்த்துடலாமா? ஃபஸ்ட்டு பிஸ்டல் எடுத்து போடுறேன். வெளியேருந்து பார்க்க ஒரு மாதிரி இருக்கு மக்களே, ஒன்றும் உள்ளேருந்து பார்க்கறதுக்கு பாருங்கள் நல்லா தான் இருக்குது. என்னடா இது இப்படி ஓட்ட விழுகுது? பேசாமல் இதுக்கெல்லாம் வந்து நம்ம வந்து ஏகே வடசானம் யூஸ் பண்ணுற வேண்டியதான். அதனால் ஏகே வடசானம் வச்சு ஒன்றும் ஆகலை. நானே வட்டமாக போட்டுட்ருக்கேன், வரவே மாட்டேங்குது. பேசாமல் ஒன்று பண்ணுறோம், ராக்கெட் லான்ச்சரை யூஸ் பண்ணுறோம். ஐயா நம்ம வந்து பைக்கே பற்றிச்சு மக்களே. அம்மாடி ஐயா என்ன இவ்வளோ பவர் குறைச்சி விட்ருச்சு? டேய் ஏன்டா அப்படி பண்ணுறீங்க? சரி கடைசி இது வந்து ஏன்டா இப்படி சாயிற அதுக்குன்னு? என்ன ஆட ஆரம்பிச்சிடுச்சு? உள்ளே எதுவும் இருக்குமோ? தோந்தே பார்த்துருவோம். பயங்கரமாக ஆடுதே, உள்ளே ஏதாவது இருக்குமோ? இப்போதான் ரிப்பீட் பண்ணேன். நம்ம எக்ஸ்ட்ராவாக ஒன்று ராக்கெட் லான்ச்சரை வச்சு போட்டு தள்ளுற வேண்டியதான். என்னடா உள்ளே ஒரு மாதிரியா தெரியுது? மாயாக்காமா காலாக்காமா வா, இதெல்லாம் ஆகாது. நம்ம ஃபோன்லேயே கண்ட்ரோல் பண்ணுற வேண்டியதான். படு டேய் என்னத்தரா கட்டி வச்சிருக்கீங்க? உள்ளே எதுவும் இருக்குமா? இங்கே ட்ரை பண்ணி பார்ப்போம். உள்ளே ஒன்றுமே இல்லை. சரி இது மேலே ஏறி பார்ப்போம். சரி ஏறுறான். இதுலேருந்து குதிச்சா நிற்பானா? டேய் என்னடா உழுவுற? கித்து சல்லியே கித்து சல்லியே ஏறா கைப்பில்.
மக்களே எனக்கு அழுவியே வருது மக்களே, அந்த அளவுக்கு பண்ணுறான் இந்த 7:30க்கு பொண்ணுவேன். ஆஹா சரி மக்களே, நெக்ஸ்ட் மித்துக்கு போயிட வேண்டியதான். தும்பே இது மேலே ஏறுவானா? இதை உடைக்க முடியுதான்னு பார்ப்போம் மக்களே. ஆஹா ஒன்றா ராக்கெட் லான்ச்சரை யூஸ் பண்ணுற வேண்டியதான். ஒன்றும் நடக்கிற மாதிரி தெரில, சிக்கி பாம் போட்டுற வேண்டியதான். மாயாக்காமா காலாக்காமா எப்போ பார்த்தாலும் சிரிக்குமா? சரி, செவுத்துக்கு நிறையா போடு. ஓகே, கம்மி பவர் இருக்கு. இதுக்கு பக்கத்தில் நின்னோம்னா நம்ம கதை வந்து கோவிந்தா கோவிந்தா தான். பாடி இப்போ தாண்டா குளிர்ச்சியாக இருக்குது. ஓகே, நம்ம வந்து பண்ணுற வேண்டியதான். இன்னும் எல்லாம் ஆடுதும், ஒன்றும் நடக்கிற மாதிரி இல்லை. சரி மக்களே, தாவி உள்ளே குச்சிட வேண்டியதான். ஓகே, ஏன் அவன் நிற்க மாட்டேங்கிறான்னு தெரில, அப்படியே உளுந்துடுறான் மக்களே. முதுகு நல்லா இதாக இருக்கும்னு நினைக்கிறேன். அப்படியே ஏறிடாதரா, அப்படியே ஓடி போயிடு. என்னால் பிள்ளைக்காலுக்கு எவன்டா அவன்? எங்கே ஸ்னைப்பரை வச்சு எப்படி நின்றுருக்கான்னு பார்ப்போம். கன்ஸ்ட்ரக்ஷன் சைட்டுக்குள்ளேயே வர? டேய் யாரா நீனு? மக்களே, நம்ம வந்து கண்ணால் போட்டுத்தலனா போலீஸ் வருமா? என்னடா 2 பேர் வந்து நின்றுருக்கீங்க, உன்னை அடிச்சே போட்டு தள்ளுருவோம் மக்களே. திருப்பி அடிக்க வருவான், ஆனால் நீங்கள் வந்து அடித்து காலி பண்ணுறனா அவனை. திருப்பி அடிக்க வந்தானா அவ்வளோதான், உங்கள் சோழி வந்து முடிஞ்சிரும். வாடா, உன்னே அடிக்கிறான் பாரு, அடிக்கிறான் மக்களே. மட்டையிட்டான். ஆடா இப்படி நின்றுருக்க, வெளியே போய் பார்ப்போமா? ஏறுறா கைப்பில்ல, அவ்வளோ ஹைட்டில் ஏறி இருக்கேன், உளுந்துனா என்ன ஆகிறது? சொல்லி வாயமுல்லாம் விழுந்துட்டான். இங்கே எப்படி நின்றுருக்கான்னு பார்ப்போம். டக்குன்னு எந்திரா, உளுந்துட்டு போகிறான். என்னடா இது? டேய் என்னடா காலை இப்படி வச்சிருக்க? பொண்ணு போ, கேஸ் ஆயிடுச்சுன்னா. அவனே போயிட்டான். சரி ஓகே. டேய் ஒன்றுமா, நீ போல இரு, நான் அடித்த போட்டு தள்ளுறேன். அங்கேயும் இங்கேயும் ஓடிட்டுருக்கான். என்னடா இப்படி அடிக்கிற? மட்டையிட்டான். அடித்து போடுத்தல்னா போலீஸ் வர மாட்டேங்குது. நல்ல போலீஸ்டா நீங்கள், அடித்தே போட்டு தள்ளுற வேண்டியதான். என்ன நமக்கு வந்து கொஞ்சம் பாயிண்ட் வந்து இதாகும். சரி ஓகே, ஏதோ ஒரு பைக் எடுப்போம். பைக் வருமா இல்லை கார் வருமா எனக்கே தெரில. நானே ஒரு நம்பர் போட்டிருக்கேன், பைக் வந்துருச்சு. நினச்சா மாதிரியே ஒரு கெட்டா பைக்கு வந்திருக்கு. என்னடா திருப்பியும் ஒரு மாதிரியா தெரியுது? மங்கள மரமா தீத்தீனா? இரு இது மேலே ஏறுவானா? அங்கேயே ஏறிட்டேன், இங்கே ஏற மாட்டானா? தீத்தீனா தீத்தீனா, கீழே விழுந்து தீத்தீனா. அப்புறமா மக்களே, இந்த படி மேலையெல்லாம் ஏற முடியுமான்னு கேட்டீங்கன்னா ஏற முடியும் தான். நான் வந்து ஒரு டைம் ஏறி இருக்கேன். எங்கே கூப்பிட்டு போகுதுன்னு தெரியலையே. வீட்டுக்கு போயிடுவோமா இப்படியே? அப்புறமா ஒரு சந்தேகம் மக்களே. இப்போது நான் வந்து ஆல்ரெடி ட்ரை பண்ணி பார்த்துருக்கேன். போலீஸ் ஸ்டேஷனில் பார்த்தீங்கன்னா, போலீஸ் ஸ்டேஷன் போய் அங்கே இருக்கிறவங்கள சுட்டோம்னா ஒரே ஒரு புல்லட் தான் பிஸ்டலில் காலி ஆகிடுவானுங்க. போலீஸ் மட்டும் ஒரு 3க்கு மேலே புல்லட் சுடணும், அந்த மாதிரி இருக்கும். அப்புறம் ஏன் இவனுங்களை போடுத்தல்னா 3 புல்லட் சுட்ட அப்புறம் தான் சாகுறானுங்க.
ஏன்னு தெரில. உங்களுக்கு தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்க. அப்புறமா நம்ம எங்கே போயிட்டுருக்கோன்னு கேட்டிங்கன்னா ஒரு மித்தை வந்து கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு தான். என்னடா இந்த பைக் பறக்குது. பாருங்களேன், இப்போ நான் ஒன்று பண்ணுறேன், நீங்களே அதிர்ச்சி ஆகிடுவீங்க. இப்போது அதுக்கு நான் எக்ஸாம்பிள் சொல்லி காட்டவே வேண்டியதில்லை, நான் எக்ஸாம்பிளே சொல்கிறேன். நீங்கள் பார்த்து நல்லா புரிஞ்சு இது நியாயமானு சொல்லுங்க மக்களே. இப்போது இருங்க, இப்போது இங்கே நிறுத்திட்டு ஒரு ஜெட் எடுப்போம். நம்ம ஜெட் எடுக்கிறேன், பெரிய ஜெட்டை எடுக்கிறேன். டேய், நம்ம மித்து வந்து நியாயமாக இருக்கோ இல்லையோ, இவனுங்க பண்ணுறது நியாயமே இல்லை மக்களே. அவனா ஆடை போட்டுறானுங்க. சரி, இருக்கிறதுலேயே ஹைட்டான பில்டிங்க்கு நான் வந்து பார்த்தீங்கன்னா போகிறேன். என்னடா இது, இந்த பில்டிங் மேலேயே ஏறல, எப்படி அது மேலேயெல்லாம் ஏற போகுதுன்னு தெரியலையே. சரி, அப்படியே போவோம். அப்புறமா வந்து இன்டு த டெட் அதை வந்து விளையாடலாமா இல்லை வந்து வேறு கேம் எதுவும் ப்ளே பண்ணலாமா அப்படிங்கிறது கமெண்ட்ஸில் சொல்ல மறந்துடாதீங்க மக்களே. அப்புறமா இதான் பார்த்தீங்கன்னா இந்த ஊர்லேயே ஒரு பிக்கெஸ்டான பில்டிங். இங்கேருந்து குச்சா நிற்கிறான். இப்போ பாருங்களேன், எனர்ஜி ஃபுல்லாக இருக்கா. இப்படியே கீழே விழுந்தோம்னா செத்து போயிடுவோம். இன்ஃபினிட்டி ஹெல்த் போடுறேன். இன்ஃபினிட்டி ஹெல்த்துன்னு வந்துருச்சு. இப்போ பாருங்கள், இப்போது நான் கொஞ்சம் கூட யோசிக்காமல் அப்படியே குச்சிட்றேன் மக்களே. கண்ணு மங்களாக தெரியுது, கீழே விழுந்தா நல்லா தெரியும் மக்களே. டேய், என்னடா கீழே விழுகிற நேரத்தில் கூட இது பண்ணுறீங்க. இப்போ இன்ஃபினிட்டி ஹெல்த் போட்டாச்சு, கீழே வந்து விழுந்தாச்சு. என்ன மக்களே, இப்பயாச்சும் என்ன பூரா மங்களாக தெரியுது. இப்போ பாருங்கள் மக்களே, ஃபுல் எனர்ஜி இருக்கா. இப்போ ஒருத்தங்கிட்ட போய் அடி வாங்குற, அப்போது என்ன ஆகுதுன்னு பாருங்க. நியாயமானு எனக்கே தெரில மக்களே. அப்போது இந்த இவனை போய் அடிப்போம். டேய் நில்றா ஒரு இடத்துல. இப்போ இவனை அடிப்போம் வாங்க. டேய், என்னடா கண்டுக்காமல் போகிற, ஒருத்தன் உன்னை அடிச்சிட்டு இருக்காங்க, கவனிக்க மாட்டியாடா நீ? பேசாமல் ஒன்று பண்ணுவோம், சுட்டோம்னா போலீஸ் கேஸ் ஆகிடுமே. அப்புறம் என்னத்த பண்ணுறது? டேய் நில்றா, ஏழ்ரைக்கு பிறந்தவனே. அதோ அடிக்க வரேன் பாருங்க. இப்போ மட்டும் பவர் குறையுது. அவனை அப்படியே போட்டு தள்ளுற வேண்டியதான். செத்துப்போ. இது நியாயமா மக்களே? நியாயமானு கேட்குறேன். அப்புறம் இதெல்லாம் புக்காட்டி எல்லாம் ரொம்ப காலத்துக்கு முன்னாடியே வந்துடுச்சு. என்னடா புக்காட்டி வண்டியை ஓட்டிகிட்டு இருக்க? இந்த ரெட்டு கலர் வண்டியை வாங்கி ஓட்ட வேண்டியதானே? இப்போ கார் ஓட்டுறது இந்த ஸ்டேரிங்கு எல்லாம் ஓகே மக்களே, கார் ஓட்டுறக்கு இது இப்படி இதை வச்சு தான் சொல்கிறேன் நான். இது வந்து ரொம்ப முன்னாடி வந்துச்சுன்னு. ஓகே மக்களே, இப்போ பாருங்கள் ஓட்டுறேன் பாருங்கள். இந்த ஆரோ மார்க்கை போட்டு இந்த காரை ஓட்டுறக்குள்ளே புதுன்னு ஆயிடுச்சு. ஃபுல் ஸ்பீடை செக் பண்ண போகிறோம். அதுக்கு வந்து ஒரு ரோட்டுக்கு போனோம். எங்கள் அந்த அப்படியே ரயில்வே ஸ்டேஷனுக்கு நேரு ஆப்போசிட்டில் அந்த நம்ம இதெல்லாம் இருக்கும்ல மக்களே, ட்ராக் இப்படி போகும்ல, ரோட்டை தாண்டி தானே அப்படியே ட்ராக் போகும்ல, அப்படியே தானே போகும் வண்டி. அந்த இடத்து அந்த ட்ராக் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ட்ராக்கு தாண்டி அந்த பக்கம் போயிட்டீங்கன்னா அங்கே அப்படியே ஜுராசிக் பார்க் பக்கத்துலேயே அப்படியே ஒரு ரோடு போகும். அங்கே வந்து பார்த்தீங்கன்னா வெறும் மனிதர்கள் மட்டும்தான் இருப்பாங்க. ஒரு காரு இருக்காது, ஒரு மண்ணாங்கட்டி இருக்காது. வேணா நீங்கள் பாருங்கள், அங்கே போய் நின்றுட்டு போலீஸ் கூட உள்ளே வரலன்னா பார்த்துக்கோங்களேன். அது நியாயமான எனக்கே தெரியல, அது நிஜமா இல்லைன்னு தெரியல. ஃபுல் ஸ்பீடு போகுதுன்னு நினைக்கிறேன். என்ன திருப்பியும் இப்படி இறங்குது. இப்போது இங்கே தான் வந்து செக் பண்ண போகிறோம் மக்களே ஏதோ ஸ்பீடை. இன்னர் லுக்கே பெட்டருக்கு போட்டுக்குவோம்.
என்னது என்ன ஸ்பீடாக தான் போகுது. ஃபுல் ஸ்பீட் பார்க்கணும் நம்ம. ஓகே 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 ஃபுல் ஸ்பீடில் இப்போ போயிட்டுருக்கு. எப்பா வெளியேருந்து பார்க்கும்போது தான் அதோட ஸ்பீடே தெரியுது. ஓகே பாருங்களேன், பறந்து போய் குதிக்க போகிறேன். வண்டி உருள போகுது. இப்போ அப்படியே துப்பு 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 துப்பு. ஐயோ போய் மரத்தில் முட்டி இப்படி இங்கே ஒரு டோரு. என்னடா ஒரே ஒரு தடவை தான் முட்டினேன், கண்ணாடியெல்லாம் உடஞ்சிருச்சு. ஓகே முன்னாடி கண்ணாடியும் உடஞ்சிருச்சு, கீழே இதுவும் உடஞ்சிருச்சு, பின்னாடியும் உடஞ்சிருச்சு. எல்லாம் பாட்டு அங்கங்கே கிடக்குது மக்களே. ஓகே மக்களே, இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். ஓகே மக்களே, பாய் பாய்.